ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இண்டூஸ் தமிழ் கிச்சனில் பார்க்க போகிறது சைனீஸ் ஸ்பெஷல் ரெசிபிங்க, ஃப்ரைட் ரைஸ். இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு எக்கு வேணான்னா வெறும் வெஜிடபிள் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எக் வித் வெஜிடபிளோட இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். குயிக்காக சூப்பராக எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நல்லா குக் பண்ணிட்டேன். அதை நல்லா கூல் ஆக்கிக்கோங்க. நல்லா வரையா இந்த மாதிரி குக் பண்ணிவிடுங்க. ரொம்ப குழைய வைக்க வேண்டாம். அடுத்தது தேவையான பொருள் என்னென்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் ஆனியன் நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் நல்லா நீட்டாக வாக்கில் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். கேரட்டு, அப்புறம் கேபேஜ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கார்லிக் பூண்டு எடுத்துருக்கிறேன். நல்லா சின்னதாக ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்னால் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். முட்டை 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ நான் 2 கப்பு அரிசி போடுறதால 3 முட்டை எடுத்துருக்கிறேன். பெப்பர் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ரெண்டும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் இருந்ததுன்னா போதும். இதாங்க தேவையான பொருட்கள். உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பை வானலை கடாயை பற்ற வச்சு நல்லா ஹீட் ஆக்கிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா இமீடியட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாதான் நல்லா குக் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஆனியன் போடுறேன். நல்லா எண்ணெய் சூடானோடனே வெங்காயத்தை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா கோல்டு ப்ரௌன் கலர் வர வரையும் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்தது கேரட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் குக் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் கேபேஜ் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டு ப்ரௌன் கலர் அளவுக்கு, அப்புறம் கேரட்டு, கேபேஜ், கார்லிக் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா குக் பண்ணணுங்க. கேப்சிகமும் ஆட் பண்ணியாச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். கேப்சிகம் நீங்கள் வேறு ஏதாவது கலர் இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 2-3 கலர் ஆட் பண்ணிங்கன்னா கேப்சிகம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு குக் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். தண்ணிக்குன்னு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டொமேட்டோ சாஸ் ஊற்றுங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றுறேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் வேணாலும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோயா சாஸு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 அப்படி நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஈஸியான ரெசிபி இது. உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ எக்கை நல்லா நடுவில் உடச்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்கு நடுவில் உடச்சி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா தனி பேனில் எக்கை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். போட்டுட்டு நான் 3 முட்டை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு ரைஸுக்கு உங்களுக்கு ஒரு 3 எக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் 1 கப்புன்னா நீங்கள் 1 எக்கு போதும் உங்களுக்கு. நல்லா நடுவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 50 எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. இப்போ அந்த ரைஸ் எடுத்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் என்ன இருக்குதோ நீங்கள் ரா ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸு நல்லா நீளமாக போட்டு இது பண்ணியிருக்கேன். ரொம்ப குழ நீங்கள் ஃப்ரை பண்ணி இது
வேக வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால ஒரு மாதிரி உதிரி உதிரியா வராது. நான் கொஞ்சோண்டு கீ அப்ளை பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சோண்டு ஊத்திக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். காரம் கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா ரெட் சில்லி பேஸ்ட் கூட நீங்க நல்லா மிக்சியில ஊட்டி அதை கூட உங்களுக்கு காரம் வேணும்னா ஊட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பரான ஃப்ரை. இப்போ நம்ம சூப்பரான ஈஸியா உங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சுங்க. நீங்க எக் இல்லாம வெறும் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸாவும் இதை நீங்க செஞ்சுக்கலாம். நல்லா ஈஸியான ரெசிபி, நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இதே ப்ரொசீஜர்ல அப்படியே நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபிஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் மந்த்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபேஸ்புக்லயும் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். பபாய். நன்றி, வணக்கம்.